மகாவதார் பாபாஜியின் ஆன்மீக போதனை. உள்ளே தெய்வம் அன்பான ஆத்மாக்களே, இன்றைக்கு நீங்கள் கேட்க கொடுக்கும் இந்த வார்த்தைகள் மனித வாழ்க்கையின் ஆழமான உண்மையை உங்களுக்கு நினைவூட்டும். வாழ்க்கை ஒரு பயணம், உடலின் பயணம் அல்ல, ஆன்மாவின் விழிப்புணர்வின் பயணம். முதல் பகுதி, மனித வாழ்க்கையின் அர்த்தம். மனிதன் பிறக்கிறார், உணவு, உறக்கம், ஆசைகள் என்று ஒரு சுற்றில் வாழ்கிறார். ஆனால் அவன் மறந்து விடுகிறான், நான் உடல் அல்ல, நான் ஆன்மா என்பதை. வாழ்க்கை என்பது ஒரு பள்ளி. இங்கு துன்பம் ஒரு ஆசிரியர், இன்பம் ஒரு இடைவேளை. துன்பத்தின் வழியேதான் ஆழமான அறிவு வரும். பாபாஜி சொல்வார், உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு துன்பமும் உன் ஆன்மாவை தெய்வீக ஒளிக்கு தள்ளும் ஒரு படிக்கட்டு. அன்பே, துன்பத்தை தள்ளாதே, அதை புரிந்து கொள். அது உன்னை மாற்றுகிறது, உன்னை சுத்தப்படுத்துகிறது, உன்னை ஒளிக்குள் கொண்டு செல்கிறது. இரண்டாம் பகுதி, ஆசை, கோபம், பொறாமை. மனிதனின் மனம் ஒரு கடல் போல, அதில் அலைகள். ஆசை, கோபம், பேராசை, பொறாமை. இந்த அலைகள் அமைதியாகவும் போதுதான் சூரியன், அதாவது உன் ஆன்மா தெளிவாக தெரியும். பாபாஜி சொல்வார், ஆசை என்பது ஒரு நிழல், அதை நீ நிறுத்த முயலாதே, அதை நீ புரிந்து கொள். ஆசையின் பின்னால் அன்பை தேடுகிறாய். பொறாமை உன் ஒளியை மறைக்கும் இருட்டு. அன்பும் நன்றி உணர்வும் கொண்ட மனம் பொறாமையிலிருந்து விடுபடும். கோபம் வந்தால் மூச்சை ஆழமாக இழுத்து பாபாஜியின் பெயரை ஜபி. ஓம் குரு பாபாஜி நமஹ என்று கூறு. அந்த ஒலி உன் கோபத்தை ஒளியாக மாற்றும். மூன்றாம் பகுதி, தியானம். மனத்தின் வழி தியானம் என்பது ஓர் அமர்ந்த நிலை அல்ல, அது ஓர் உயிருடன் நிறைந்த நிலை. அது உன்னுள்ளே கடவுளை காணும் வழி. மனதை அடக்க வேண்டாம், அதை அமைதியாக்க வேண்டும். மனதை ஒரு காற்று போல கருது. அதை தடுத்து நிறுத்தினால் வெடிக்கும். அதை மெதுவாக சுவாசத்தின் வழியாக அமைதியாக்கினால் அது தெய்வீக ஒளியின் ஒளியோடு ஒன்றாகும். மூச்சு நிதானமாக ஆழமாக இரு. பாபாஜியின் ஒளி உன் இதயத்தில் ஊற்றாக பொங்கும். தியானம் செய்யும் போது உடல் மறைகிறது, சிந்தனை நிற்கிறது, ஆன்மா மட்டும் மின்னுகிறது. நான்காம் பகுதி, கர்மம், விதி, விடுதலை. எதுவும் சோதனை அல்ல, அனைத்தும் பாடமாகும். உன் விதி உன் பழைய சிந்தனையின் பிரதிபலிப்பு. கர்மம் நியாயமானது, அது தண்டனை அல்ல, அது விழிப்புணர்விற்கான வழி. பாபாஜி சொல்வார், நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் ஆன்மாவின் விதை. நல்ல செயல் விதை சாந்தி தரும், தீய செயல் விதை துன்பம் தரும். ஆனாலும் இரண்டுமே உன்னை விழிப்புறச் செய்யும். மனதில் எது வந்தாலும் நான் இல்லை, எல்லாம் அவனே என்று கூறு. அந்த சமர்ப்பண உணர்வுதான் மோட்சத்தின் வாயில். சமர்ப்பணத்தில் சுதந்திரம் உண்டு. முடிவில் பாபாஜி சொல்லும் இறுதி வார்த்தைகள், உள்ளே பாரு, நீ தேடும் கடவுள் நீயே. உன் இதயமே கோயில், உன் மூச்சே பஜனை, உன் வாழ்க்கையே தியானம். நெருப்பு மெதுவாக சுடும் ஒளி உன்னுள் பிறந்திருக்கிறது, அதை வெளியில் தேடாதே. நீ விழித்தவுடன் உலகம் ஒளிவிடும். அவசானம். இப்போது கண்களை மூடு, மூச்சை இழுத்து பாபாஜியின் ஒளியை உன் நெஞ்சில் உணர். அவர் புனிதமான குரல் உனக்குள் ஒலிக்கட்டும். நான் உன்னுள் இருக்கிறேன் எப்போதும். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நம. கர்மா மற்றும் விதி பாபாஜியின் தெய்வீக விளக்கம். மகாவதார் பாபாஜி கூறுகிறார், நீயே உன் விதியை எழுதுகிறவன். உன் எண்ணங்கள் தான் உன் கர்மத்தை உருவாக்குகின்றன. அவர் விளக்குகிறார், கர்மா என்பது தண்டனை அல்ல, அது கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உன் கடந்த எண்ணங்களின் விளைவு. நீ இன்று எப்படி நினைக்கிறாய், நாளை அப்படித்தான் உருவாகும். பாபாஜி சொல்வது, நீ உன் எண்ணத்தை மாற்றினால் விதி உன்னிடம் மண்டியிடும். மனிதன் தன் கர்மத்தை மாற்றும் சக்தியுடையவன். அதற்கான திறவுகோல் அறிவு, தியானம், மன்னிப்பு. ஒருவர் உனக்கு தீமை செய்தால் அவன் கர்மத்தின் பாதையில் தான் இருக்கிறான். அவனை மன்னிப்பது உன் கர்மத்தை சுத்தமாக்கும். பாபாஜி கூறுகிறார், மன்னிப்பு என்பது கர்ம தீயை அணைக்கும் தண்ணீர். விதி என்பது நம்மால் கட்டிய சுவர்கள், ஆனால் தியானம் அதன் கதவை திறக்கும் திறவுகோல். நீ உன் உள்ளத்தின் அமைதியை உணர்ந்தால் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி உன்னிடம் பிறக்கும். கர்மம் உன்னை சோதிக்கும், ஆனால் விதி உன்னை விடுவிக்கும். நீ உண்மையை அறிந்தால் இரண்டும் உன்னோடு நட்பாகிவிடும்.
பாபாஜி கூறும் சுருக்கமான 3 உண்மைகள். 1, கர்மம் உன் எண்ணங்களில் பிறக்கிறது. 2, தியானம் அதனை மாற்றும் சக்தி. 3, அன்பு அதனை அழிக்கும் தெய்வீக ஒளி. பாபாஜி இறுதியாக சொல்வது, விதி ஒரு சிறை அல்ல, அது உன் சிந்தனையால் உருவான பாதை. அன்பு, அமைதி, ஞானம் 3ம் சேர்ந்தால் கர்மம் கூட உன் பாதையில் ஒளி காட்டும். உள்ளமைதி மற்றும் ஆன்மீக ஒளி பாபாஜியின் போதனை. மகாவதார் பாபாஜி கூறுகிறார், மனிதன் வெளியில் தேடுகிறான், ஆனால் உண்மை உள்ளேதான் இருக்கிறது. வெளி உலகம் மாயை, ஆனால் உள்ளம் தெய்வீகம். வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு ஆசிரியன். பாபாஜி சொல்வது, துன்பம் வந்தால் ஓடாதே, அதை புரிந்து கொள். அதுவே உன்னை உயர்த்தும் மனம் ஒரு கடல் போன்றது. அதில் அலைகள் எழும்போது அமைதியை நீயே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அமைதி என்பது வெளியிலிருந்து வராது, அது உன் உள்ளத்திலிருந்து பொங்கும் ஒளி. பாபாஜி கற்பிக்கும் 3 தத்துவங்கள். 1, அன்பு எல்லாவற்றுக்கும் அடிப்படை. 2, அமைதி ஆன்மாவின் இயல்பு. 3, அறிவு இருளை அகற்றும் ஒளி. பாபாஜி சொல்வது, அன்பு இல்லாதவன் தியானம் செய்தாலும் அது வெறும் உட்கார்வுதான். அன்பு இருந்தால் ஒவ்வொரு மூச்சும் தியானமாகும். மனிதன் தன் பிராண சக்தியை உணர்ந்தால் அவன் பிரபஞ்சத்துடன் ஒன்றாகி விடுவான். அந்த நிலையில் நான் என்ற உணர்ச்சி கரைந்து அது என்ற உணர்ச்சி மட்டும் மீதியாகும். அதுவே மோட்சம். பாபாஜி கூறுகிறார், நீ உன்னை அறிந்தால் பிறரை நேசிக்கிறாய், பிறரை நேசித்தால் கடவுளை காண்கிறாய். மகாவதார் பாபாஜி, என் பிறந்தாய் மகனே என்ற கேள்விக்கு பதிலாக அளித்த உபதேசம் மனித வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்தும் மிக ஆழமான ஆன்மீக போதனையாகும். அவர் சொல்கிறாரு, மனிதா, நீ பிறந்தது சாப்பிடவும் சம்பாதிக்கவும் சுகம் அனுபவிக்கவும் அல்ல. நீ பிறந்தது உன் ஆன்மாவை அறியவும் தெய்வீக ஒளியை உணரவும் தான். பாபாஜி விளக்குகிறார், வாழ்க்கையின் நோக்கம் வெளியில் இல்லை. நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு சம்பவமும் துன்பமும் மகிழ்ச்சியும் ஆன்மாவின் பயணத்தில் ஒருபடியாகும். அவர் கூறுகிறார், நீ உன் பிறப்பின் அர்த்தத்தை உணர்வது அதுவே விடுதலைக்கான முதல் படி. பாபாஜி சொல்லுமே முக்கிய கருத்துக்கள். மனிதன் பிறக்கிறது தன் ஆன்மீக பணியை நிறைவேற்ற. ஒவ்வொரு பிறப்பும் ஒரு பயிற்சி, ஒரு அறிவு வளர்ச்சி. பிறரை நேசி, உன்னுள் இருக்கும் தெய்வத்தை உணர். அதுவே பிறப்பின் நோக்கம். உடல் தற்காலிகம், ஆன்மா நிரந்தரம். அதை காண்பதே வாழ்க்கையின் கடமை. உன் பிறப்பின் நோக்கம் உன்னை அறிதல், அதுவே கடவுளை அறிதல். மகாவதார் பாபாஜி சூதம் பற்றி கூறிய உபதேசம் மன அமைதிக்கான ஒரு தெய்வீக வழிகாட்டியாகும். அவர் சொல்கிறார், சூதம் என்பது வெளி உலகத்தை எரிப்பதில்லை, முதலில் அது உன் உள்ளத்தையே எரிக்கிறது. பாபாஜி விளக்குகிறார், சூதம் என்பது நம்முள் தேங்கியுள்ள அகங்காரத்தின் வெப்பம். யாரோ உன்னை குறை சொல்லும் போது உன் மனம் தன்னைத்தான் காப்பாற்ற நினைக்கும். அதிலிருந்து எழுவதுதான் சூதம். ஆனால் உண்மையில் அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பதுதான் ஆன்மீக வலிமை. அவர் சொல்கிறார், உன் மனம் சூதத்தில் எரிந்தால் மூச்சை நினை. ஒவ்வொரு மூச்சும் கடவுளின் வரம். அது அமைதியை தரும். பாபாஜியின் முக்கிய போதனைகள். சூதம் ஒரு நொடிக்குள் பல வருட உறவுகளை அழிக்கக்கூடும். அமைதியே உண்மையான வீரத்தனம். யாரிடமும் எதிர்படாதே, அதுவே உன்னை உயர்த்தும் தெய்வீக சக்தி. சூதத்தை அடக்குவது யோகத்தின் அடிப்படைப்படி. சூதம் வந்தால் பேசாதே, பேசினால் நசைவாய். அமைதியில் இருந்தால் தெய்வம் உன்னுள் பேசும். மகாவதார் பாபாஜி பைத்தியக்காரர்கள், mentally disturbed or mad people பற்றி கூறிய உபதேசம் மிக ஆழமான இரக்கம் மற்றும் ஆன்மீக பார்வையுடன் நிறைந்தது. அவர் சொல்கிறார், பைத்தியக்காரன் என்று நீ அழைக்கும் அவன் வெளி உலகின் சத்தத்திலிருந்து தன்னை பாதுகாக்க முயலும் ஒரு ஆன்மா. பாபாஜி விளக்குகிறார், சில மனிதர்கள் உலகத்தின் துன்பங்களையும் வேதனைகளையும் தாங்க முடியாமல் மனத்தின் சமநிலையை இழக்கிறார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் ஆன்மா இன்னும் தூய்மையாகவே இருக்கிறது. அவர்கள் தங்கள் வழியில் கடவுளை தேடுகிறார்கள். வெளி உலகம் அதை புரிந்து கொள்ள முடியாதது மட்டுமே. அவர் சொல்கிறார், பைத்தியக்காரனை நீ குறை சொல்லாதே. அவன் ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்தின் ஒரு நிலையில் இருக்கலாம். பாபாஜியின் உபதேசங்கள் இதை உணர்த்துகின்றன. ஒவ்வொருவரும்
கடவுளின் குழந்தைகள், யாரையும் தள்ளாதே. மன அமைதி குலைந்தவர்களுக்கு இரக்கம் காட்டு, தீர்ப்பு அல்ல. அன்பும் மன்னிப்பும் தான் மனநோயை குணப்படுத்தும் மருந்து. அவர்களின் உள்ளத்தில் உள்ள ஒளியை பார்க்க கற்றுக்கொள். பைத்தியக்காரனின் கண்களில் கருணை தெரிந்தால் நீ உண்மையில் தெய்வத்தை கண்டுள்ளாய். ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நம. ஒளி என்பது வெளிச்சமல்ல, அது உயிர் சக்தி. பாபாஜி சொல்வது, சூரியனுக்கு பிரணாமம் செய்வது என்பது உடல் பயிற்சி அல்ல, அது உன் ஆத்மாவை எழுப்பும் ஒரு தியானம். ஒவ்வொரு காலை சூரியனை நோக்கி நன்றி கூறும்போது அந்த ஒளி உன் உடலையும் மனதையும் சுத்தப்படுத்துகிறது. உனது உயிர் சக்தி, பிராண சக்தி அதே சூரியனில் இருந்து வரும். சூரியனில் தெய்வீக ஆற்றல் உள்ளது. அதை உணர்ந்தால் உன் உள்ளம் தெய்வீக ஒளியாக மாறும். பாபாஜி கூறும் சூரிய நமஸ்காரம் அது யோகாசனம் அல்ல, அது ஆத்மீக ஒளியுடன் இணையும் ஒரு வழி. ஒவ்வொரு உதயத்திலும் உன் வாழ்க்கைக்கும் ஒரு புதிய பிறப்பு உண்டு. அதை உணர்ந்தால் நீ தெய்வீகனாக மாறுவாய். ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமஹ.